அண்மைச் செய்தி. நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த கொள்ளையன் அஷூருக்கு கோயம்புத்தூரில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணல? நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே கொள்ளையர்கள், அதாவது ஏடிஎம் கொள்ளையடித்துவிட்டு கேரளாவிலிருந்து தமிழகம் வழியாக தப்பிச் செல்ல முயன்ற பொழுது நாமக்கல் மாவட்ட போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டதில் கொள்ளையன் ஒருவன் உயிரிழந்த நிலையில் மற்றொரு கொள்ளையன் காலில் குண்டு பாய்ந்து காயமடைந்து ஈரோடு அரசு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அந்த நபரை மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஈரோட்டிலிருந்து அங்கிருந்து ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக தற்பொழுது கோவை அரசு மருத்துவமனையிலே அவர் கொண்டு சென்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இடது காலில் அவருக்கு குண்டு பாய்ந்திருக்கிறது. அதாவது இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பது குறித்து விளக்கிய போது கூட இந்த தேசிய நெடுஞ்சாலையில் வந்த இந்த கொள்ளை கும்பல் போலீசார் வாகன தணிக்கையில் பிடிபட்டிருக்கிறார்கள். பிறகு அங்கிருந்து வெப்படை காவல் நிலையத்திற்கு அந்த வாகனத்தை, கண்டெய்னர் வாகனத்தை இயக்கி கொண்டு வரும்படி காவல்துறையினர் அறிவுறுத்திவிட்டு பின்னாலேயே காவல்துறையினர் வந்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினுடைய பிடியிலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற அந்த கொள்ளை கும்பல் அங்கிருந்து வாகனத்தை வேகமாக இயக்கி அங்கிருந்து வாகன ஓட்டிகள் மீதும் இடித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். பிறகு போலீசார் வெகு தூரம் அவர்களை விரட்டி சென்று மடக்கி பிடித்திருக்கிறார்கள். மடக்கி பிடித்த பொழுதுதான் அந்த கண்டெய்னர் லாரியில பின்புறம் 4 நபர்கள், அதாவது அந்த காருடன் 4 நபர்கள் கண்டெய்னருக்குள் இருந்தது தெரிய வந்திருக்கிறது. அந்த வாகனத்தை ஓட்டி வந்த, கண்டெய்னரை ஓட்டி வந்த நபரும் உடன் இருந்த ஒரு நபரும் நீல நிற பையில் முழுவதும் பணம் இருந்திருக்கிற ஏடிஎம்ல கொள்ளையடித்த பணம், இந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து ஒரு ஓடி இருக்கிறார்கள். ஓடிய பொழுதுதான் காவல்துறையினர் துரத்தி சென்றிருக்கிறார்கள். காவல் ஆய்வாளரையும் உதவி ஆய்வாளரையும் தாக்கிவிட்டு சென்றதாகவும், அப்பொழுது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தி அந்த வாகனத்தை ஓட்டி வந்த நபர் ஜுமான் என்ற நபரை அந்த என்கவுண்டரில் அவர் தாக்கியதில் உயிரிழந்திருக்கிறார். மற்றொரு நபர், இந்த அசூர் என்ற இந்த நபரும் காவல் உதவி ஆய்வாளரை தாக்கியதாகவும், கையில் வைத்திருந்த கூர்மையான ஒரு ஆயுதத்தை கொண்டு தாக்கியதாகவும், அப்பொழுது எதிர்முனையில் நின்று கொண்டிருந்த காவல் ஆய்வாளர் தவமணி அந்த நபரை காலை நோக்கி சுட்டிருக்கிறார். அதிலே இடது காலில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுந்திருக்கிறார். அந்த நபரையும் மடக்கி பிடித்திருக்கிறார்கள். இவர் உட்பட 6 நபர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டு விசாரணையில் உள்ள நிலையில், காயமடைந்த இந்த அசூர் என்ற நபர் மட்டுமே அருகில் உள்ள அங்கிருந்து ஈரோடு அரசு மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். பிறகு மேல் சிகிச்சைக்காக கோவை மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள்.